தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட ZFCS நிறுவனத்தோட ஹெட் ஆஃப் இன்ஜினியரிங் கணேசமூர்த்தி சார் நம்ம கூட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். நார்மலாக இந்த ZF கம்பெனியை பற்றி சொல்லணும்னா நியர்லி 100 இயர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. குறிப்பாக பிரேக்கிங் சிஸ்டம், டிரான்ஸ்மிஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் குளோபல் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சிவியாக இருக்கட்டும், இல்லை பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே லீடராக வந்து இருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம சார்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. சார், இந்த ZF இந்தியா பிளான்ட் கம்பெனிக்கு இந்தியா வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது சார்? இந்தியாவோட பங்களிப்பு பார்த்திங்கன்னா ZF நிறுவனத்திற்கு இன்ஜினியரிங் அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் இந்த ரெண்டு துறையிலையுமே வந்து நம்ம ZF நிறுவனத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்கிறோம். நான் வந்து இன்ஜினியரிங்கில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். நமது R&D இன்ஜினியர்ஸ் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் நுணுக்கத்தை வந்து 4 ஏரியாவில் நம்ம வந்து ஸ்பிட் பண்ணுறோம். ஒன்று வந்து வெஹிக்கிள் மோஷன் கண்ட்ரோல், ரெண்டாவது இன்டகிரேட்டட் சேஃப்டி, மூணாவது ஆட்டோமேட்டட் டிரைவிங், நாலாவது வந்து எலக்ட்ரிஃபிகேஷன். இது ரெண்டுக்குமே நம்ம சாஃப்ட்வேர் அண்ட் டிஜிட்டலைசேஷனை வந்து ஒரு எனேபிளராக யூஸ் பண்ணி வி ஆர் டேக்கிங் த டெக்னாலஜி டு த நெக்ஸ்ட் லெவல். இதில் நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து 3 விதமான ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபார் லோக்கல், நம்மளுடைய இந்திய சந்தைக்கு என்ன தேவைப்படுதோ கமர்ஷியல் வெஹிக்கிளில் அதை வந்து நம்மளே வந்து இங்கே உருவாக்குறது. ரெண்டாவது வந்து லோக்கல் ஃபார் குளோபல். நம்ம இன்ஜினியரிங் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வருடங்களுடைய அனுபவம் இருக்கிறனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நிறைய இந்த நாலேஜை வச்சுட்டு நம்ம நாட் ஓன்லி ஃபார் இந்தியா, நம்ம வந்து மற்ற நாடுகளுக்கு நம்மளுடைய இந்த தொழில்நுட்பத்தை வந்து என்ன பண்ணுறோம், பகிர்ந்துக்கிறோம். மூணாவது வந்து என்ன பண்ணுறோன்னா குளோபல் டு லோக்கல். நிறைய விஷயத்தை சின்ஸ் ZF வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட்டுங்கிறனால நிறைய விஷயத்தை நம்ம வந்து ரீஇன்வென்ட் பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி நம்ம இன்னொரு ஏரியாவில் வந்து நம்ம அதை உருவாக்கியிருந்தோம்னா நம்ம அதை நம்ம நாட்டுக்கு எப்படி ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது குளோபல் டு லோக்கல். அது நம்ம டீம் அது பார்த்திங்கன்னா 3 துறையிலையுமே நம்மளுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம லோக்கல் டு குளோபல் இங்கிருந்து தான் பண்ணுறோம். அந்த குளோபல் டெக்னாலஜி நம்ம வந்து இந்தியாவுக்கும் நம்ம அடாப்ட் பண்ணும்போது இந்த ரீச் டு மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டோட டிமாண்டு, அந்த மார்க்கெட் சிச்சுவேஷனை அதை புரிஞ்சுக்கிறது, அது வந்து நம்மளுடைய இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பிகாஸ் தே ஆர் ஆல் ஹோம் க்ரோன் நேட்டிவ், அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருக்குது. இப்போ ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து எது ரொம்ப மேஜராக ஸ்பெஷலைசேஷன் உங்களோட இதில் இருக்குது? ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க சார்? எந்த மாதிரி செக்டார், ஐ மீன் 2 வீலர், 3 வீலர், அப்புறம் 4 வீலர், அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. எந்தெந்த செக்டார்ஸில் உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது? நம்ம இப்போ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த ஏரை உருவாக்குறதுல இருந்து அந்த ஏரை கட்டுப்படுத்துறது, அதாவது வி கேன் சே வெஹிக்கிள் கண்ட்ரோல்ஸு, அப்புறம் வந்து அந்த அந்த காற்று அழுத்தத்தை திரும்பி வந்து பகிர்ந்து அளிக்கிறது. இந்த டூயல் சர்க்யூட்டில் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சர்க்யூட் சிஸ்டம்னு இருந்துச்சு. அந்த சிங்கிள் சர்க்யூட் சிஸ்டம் வந்து டூயல் சர்க்யூட் ஆச்சு. பிகாஸ் ஒரு சர்க்யூட் ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொரு சர்க்யூட் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த டூயல் சர்க்யூட்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், வி எவால்வ்டு த ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிள் மோஷன் கண்ட்ரோல் முதல் ஒன்று சொன்னோம் பார்த்திங்களா, அந்த வெஹிக்கிள் மோஷன் கண்ட்ரோலில் பார்ட் ஆஃப் இட்டாக வரும். அதில் வந்து இந்த ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் பிரேக்கிங் சிஸ்டம், இது எலக்ட்ரானிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாகனத்தோட நிலைத்தன்மையை கட்டுப்படுத்துறது. நான் முன்னாடி போகிறேன்னா, சைடில் போகிறேன்னா, இல்லை வந்து வெர்டிக்கலாக நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேங்கிறதுக்கான வேரியஸ் இந்த டெக்னாலஜி வந்து நம்ம உதவி செய்யுது. ஒரு காலத்தில் நம்ம டிரைவரை மட்டுமே அந்த வாகனத்தோட பாதுகாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ இந்த டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுதுன்னா அவருக்கு வந்து எனேபிள் பண்ணுது. சப்போஸ் நீங்கள் ஒரு கார்னரிங்கில் வந்து ஒருத்தருங்க வந்து பை நேச்சர் வந்து வேகமாக போகிறாருன்னு வைங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணுது, இந்த சிஸ்டம் வந்து அதுவே இன்டர்வீன் பண்ணி நீங்கள் வந்து வேகமாக போகிறீங்க, இந்த ஸ்பீடுக்கு மேலே இருக்குது, அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நான் பிரேக்கிங்கை கண்ட்ரோல் எடுத்துகிட்டு நான் வந்து அந்த பிரேக்கிங்கை கண்ட்ரோல் பண்ணுறேன். அது மூலமாக ஒரு விபத்து நடக்கிறத முதலே முன்கூட்டியே அறிஞ்சு நம்ம வந்து அதை தடுத்துடுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த வேரியஸ் தொழில்நுட்பத்தை நம்ம டீம் உருவாக்குறாங்க. அதில் வந்து நம்ம பங்களிப்பு வந்து மிகவும் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் ஏர் ப்ராசஸிங் சொன்னேன், அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிள் மோஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபவுண்டேஷன் பிரேக்ஸ், இந்த காற்று அழுத்தத்தெல்லாம் வந்து நம்ம மெக்கானிக்கல் ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதையும் வந்து நம்ம டீம் வந்து இங்கேயே உருவாக்குறாங்க. இதில் ஒரு குட் திங் என்னென்னா வாட் எவர் நம்ம பண்ணுற டிசைன்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நாட் ஓன்லி டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், நம்ம இங்கேயே மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம இந்திய சந்தைக்கு பார்த்திங்கன்னா 80% நம்ம இந்த பொருள்கள் எல்லாமே நம்ம லோக்கலைஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு
என்ன சொல்லணும்னா ஒரு வெரி முக்கிய பங்களிப்பு ஃபார் த இந்தியன் ஆட்டோ மார்க்கெட் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட். பேசஞ்சர் வெஹிக்கிள்லேயே வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் சாஃப்ட்வேர் டிஃபைன் வெஹிக்கிள்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்லேயும் பார்த்தோம்னா இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் இப்போ எலக்ட்ரிஃபிகேஷனும் அதில் வந்துருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ட்ரெடிஷ்னல் காம்பனன்ட்ஸ்லேருந்து நம்ம எலக்ட்ரிஃபிகேஷன் வரைக்கும் என்னென்ன சவால்கள் நம்ம சந்திச்சிருக்கோம் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இப்போ நம்ம வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் நம்ம வர நம்ம வந்து அதை வந்து நம்ம இந்திய சந்தையில் வந்து அப்ளிகேட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வந்து கம்ப்ளீட்டாக 100% எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் கொடுத்துட்டோம். இபிஎஸ் இஎஸ்சி வந்து இப்போ தான் பெனிட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து அது மெச்சூர் ஆகிட்டுருக்கு அந்த மார்க்கெட்டு. இனி அடுத்து நம்ம கொண்டு வர போகிறது வந்து ஆடாஸில் லெவல் 2 வந்து இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது இனி மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள்ஸ், அதாவது எப்படி வந்து மென்பொருள் வந்து அந்த வாகனத்தை கட்டுப்படுத்துறது அதுக்கான இது இருக்குது. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறையா நம்மளுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுடைய நம்ம கஸ்டமர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம அதில் ஒர்க் பண்ணி என்ன பண்ணுறோன்னா அவங்கக்கிட்ட முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து இந்த சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் வெஹிக்கிள்ஸ்னு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிள்ஸோட எலக்ட்ரானிக் ஆர்கிடெக்சரையே நம்ம வந்து மாற்ற வேண்டியிருக்கும். which is a major step towards automation, major step towards electrification, electronics. எல்லா ஏரியாலையுமே வந்து அந்த இருக்கிற சிஸ்டத்தை வந்து அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த சவால் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோன்னா அதையே வந்து ஆஸ் இட் இஸ் இப்போ இருக்கிற சிஸ்டத்துக்கு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபேஸு. தென் வந்து வி டேக் அ டைம். சப்போஸ் வந்து 26லேருந்து 30க்குள்ளே இந்த 5 வருஷம் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து இருக்கிற சிஸ்டத்துலேயே எப்படி நம்ம வந்து அதை மேம்படுத்தலாம். இன்னி ஒரு டைமில் வந்து 27 to 30க்கு மேலே என்ன பண்ணலான்னா ஒர்க்கிங் வித் அவர் ஓஎம்ஸு அதை வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அவங்களும் எடுத்துகிட்டு போக போக நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் ஆல்சோ கிவ் மோர் ஃபீச்சர்ஸ். ஸோ இதனால் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா வி ஆர் ஆல்சோ ப்ரிப்பேரிங் அவர் செல்ஃப். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், இபிஎஸ், இஎஸ்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஐரோப்பிய நாடுகளில் உருவாகி அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே அடாப்ட் பண்ணோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் இருந்துச்சு, ஒரு 10 வருஷத்துக்கான கேப் இருந்துச்சு. பட் இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்குடைய ஒரு முக்கியம் என்னென்னா நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நம்ம டீம் வந்து லோக்கல் டு குளோபல் ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அது வந்து நம்ம டீமே இங்கே பண்ணுறாங்க. இப்போ தே ஆர் பார்ட் ஆஃப் தட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சவால்கள் இருக்குது. ஏன்னா அந்த வெஹிக்கிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம அப்கிரேட் பண்ணணும். அப்புறம் வந்து சின்ஸ் நம்ம வந்து பிரேக்கிங்கிறது வந்து ஒரு சேஃப்டி கிரிட்டிக்கல் ஐட்டம், அதில் வந்து தப்பாக வந்து ஜட்ஜு பண்ணிடக்கூடாது. தப்பாக ஜட்ஜு பண்ணால் அதனுடைய கான்சிக்வன்சஸ் நமக்கு அதிகமாக இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சிமுலேஷனில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து லேபில் டெஸ்ட் பண்ணுறோம். ப்ளஸ் பிஃபோர் அதை நம்ம கஸ்டமருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இங்கே டெஸ்ட் ட்ராக் நம்ம ப்ரூவிங் கிரவுண்டில் என்ன பண்ணுறோம், அதை வந்து எக்ஸ்டென்சிவாக வேலிடேட் பண்ணுறோம். ஆடாஸ் லெவல் 2 வந்து பேசஞ்சர் கார்லேயே வந்திருக்கு. ஆனால் அதுவே 100% இன்னும் நம்பக்கூடியதாக இல்லை. ஒரு சில இடங்களில் விசாரி இந்தியன் கண்டிஷன்ஸ் பொறுத்து அது வந்து நம்ம நம்ப முடியாது. ஏன்னா யூரோப்பில் வேணால் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இந்தியன் கண்டிஷன்ஸ்லாம் அத்தனை பேர் அடாஸை வந்து நம்பி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்னு கொண்டு வரும்போது அது என்ன விதமான ப்ரொடெக்ஷன் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்கும் சார்? சரி, கமர்ஷியல் வெஹிக்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து பேசஞ்சர் கார் எடுத்துட்டிங்கன்னா நம்ம அது மேக்ஸிமம் வந்து ஒரு டன்லேருந்து 2 டன் இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு 2.5 டன் இருக்கும். இப்போ ஈவன் எஸ்யூவி எல்லாம் பெரிய லெவல் எஸ்யூவி எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சப்போஸ் வந்து ஒரு ராங் பர்செப்ஷன் ஆச்சுனாலோ வந்து பார்த்திங்கன்னா அதனோட கான்சிக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். பட் நம்ம கனரக வாகனங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ராங்கை ஜட்ஜு பண்ணிட்டோம்னா அந்த கான்சிக்வன்சஸ் நமக்கு மட்டும் இல்லை. ஏன்னா உள்ளே எப்படி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் இருப்பாங்க பேசஞ்சர்ஸ் இன்கேஸ் பஸ்ஸுனா. வேறு ஒரு ட்ரக்குன்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு 40 டன்னாவது நம்ம வந்து ஒரு லோடு வச்சுருப்போம். ஸோ இதனோட இதை பண்ணும்போது நமக்கு இருக்கிற சவால்கள் என்னென்னா அதில் வந்து நம்ம வந்து டபுள்யூ வி ஹேவ் டு என்ஷூர் நம்ம வந்து அந்த ஒரு நம்ம ஆப்ஜெக்டை பார்த்துடுறோம். அந்த ஆப்ஜெக்டை பார்த்துட்டோம்னா அது வந்து கரெக்டாக நம்ம பர்செப்ட் பண்ணிட்டோமா பெர்சீவ்டாக. அதுக்கப்புறம் வந்து அது பார்த்த பிறகு அதை வந்து கரெக்டாக அதை ப்ராசஸ் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை கரெக்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல வந்து டிரைவருக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுக்குறோம். இப்போ இதில் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டிரைவர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அவருக்கு ஒரு அலர்ட் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கரெக்ட் நான் பார்த்துட்டேன், ஸோ ஐ கேன் டேக் ஓவர் பிரேக்கிங் அப்படிங்கிற போது தென் ஹீ ஹேஸ் த கண்ட்ரோல் ஓவர் த பிரேக்கிங். இன்கேஸ் அவர் பார்க்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 50% வந்து அந்த பிரேக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அப்போவும் வந்து அவர் ஆக்டிவாக ஆனார்னா தென் நீங்கள் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் பிரேக்கிங் சைடு. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், வார்னிங் மட்டுமே கொடுக்குறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த லேன் எல்லாம் பார்த்திங்கன்னா சப்போஸ் ரோட்ஸில் ப்ராப்பராக லேன் எல்லாம் இருக்கிற இடத்துல அதை லேனை சென்ஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் பை அவர் அசதினால் லைட்டாக வண்டி லெஃப்ட் ஆச்சுன்னா அவர் என்ன பண்ணுறாரு, போகும்போது
அந்த டிரைவர் வந்துக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது. ஸோ யூஆர் கோயிங் லெஃப்ட்னா வந்து அந்த ஹார்ன் சவுண்ட் கொடுத்துட்டு உள்ள இருக்கிற ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து இட் அலர்ட்ஸ். ஸோ அவர் வந்து அதை வந்து அலர்ட் எடுத்துகிட்டு சென்ட்ரலைஸ் பண்ணிக்கிறாரு. இது வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணி பண்ணுறது. இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட தொழில்நுட்பம் வந்து ஆட்டோமேட்டிக் லேன் கீப்பிங்னு இருக்குது. அதெல்லாம் அந்த தொழில்நுட்பம் என்ன பண்ணுதுன்னா, அதுவே சென்ஸ் பண்ணி அந்த வெஹிக்கிளை வந்து சென்ட்ரலைஸ்டு கொண்டு வரதுக்கான தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இருக்குது. இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவுக்கு லெவல் 2 வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். பட் மேலை நாடுகளுக்கு நம்ம வந்து லெவல் 4 வரைக்கும் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இன்ஜினியர்ஸ்.